திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பண்பழிசை வழிபாடு சென்றப்புறம் கண்பழியாத கமலத்து இருக்கின்ற நன்பழியாளனை நாடி சென்ற அச்சிரம் விண்பழியாத விருத்தி கொண்டானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பண்பழி செய் வழிபாடு சென்று அப்புறம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். சிவபெருமான் ஒளி வடிவாய் தோன்றி தனது தலைமையை பலவாறாக விளக்கி அள்ளிய பொழுது வேதங்கள் அவனை நல்ல இசைகளால் துதித்தன. அப்பால் அந்த பெருமான் தாழ்வின்றி சிறந்து நிற்கின்ற இடமாகிய தாமரை புகட்டில் வீற்றிருக்கின்ற பிரம்மன் முன்னே செல்ல அவன் மகனே என விழித்து இகழ்ந்தானான். யாரே? சிவபெருமானே. அப்படி இகழ்ந்ததினால் உண்டாகிய குற்றத்தை உடையவனாகினால் அவன் மேற் சென்று கிள்ளிக்கொண்ட அவனது 5 தலைகளில் தன்னை இகழ்ந்த நடுத்தலையில் ஏனை தேவரும் அவனைப் போல தன்னை பழித்து குற்றத்திற்கு ஆளாகாதவாறு அவரிடத்தெல்லாம் உஞ்சவிருத்தியை பிச்சை ஏற்றலை மேற்கொண்டான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. ஒன்றும் புரியவில்லையே என்று நாம் சற்று சிந்திக்கலாம். இப்பொழுது விரிவாக காணலாம். பண்பழி செய் வழிபாடு சென்று தான் செய்த தவறுக்காக பொய் சொன்ன பண்பற்ற செயலுக்கான நற்பண்புகள் சிதைந்து போன நிலையில் இறைவனை தேடி சென்று வழிபட்டு அப்புறம் கண்பழியாத கமலத்து இருக்கின்ற அதன் பின்னர் எவராலும் பழிக்க முடியாத தூய்மையான தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற நன்பழியாளனை நாடி சென்று நான்முகனாகிய பிரம்மனை சிவபெருமானுக்கு நண்பராக இருந்தும் பொய் சொல்லி தன் நட்பையும் தகுதியும் அழித்து கொண்டான் அல்லவா? அவனை நோக்கி சென்று சிவபெருமான் சென்றாராம். அச்சிரம் விண் பழியாத விருத்தி கொண்டானே. அவனுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்து அந்த தலை ஓட்டையே கபாலத்தையே வானுள்ளத்தவர் பழிக்கும்படி தன் கையில் ஏந்தி பிச்சை ஏற்கும் பாத்திரமாக தொழில் முறையை கொண்டு நின்றான் இறைவன் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது. ஜோதிப்பிழம்பின் முடியை கண்டதாக பொய் சொன்ன பிரம்மனின் ஒரு தலையை சிவன் கிள்ளி எறிந்தார். அந்த தலையையே கையில் ஏந்தி பிச்சாடன மூர்த்தியாக உலகிற்கு ஒரு பாடத்தை புகட்டினார் என்ற கருத்தை தான் இந்த பாடல் தெரிவிக்கிறது. சிவபெருமான் ஜோதிப்பிழம்பாக நின்றார் அல்லவா? அதன் உச்சியை காண அன்னப்பறவையாக மேலே பறந்த பிரம்மா முடியை காண முடியாமல் தவித்தார். அப்போது மேலிருந்து விழுந்த தாழம்பூவை சாட்சியாக வைத்து கொண்டு நான் முடியை கண்டுவிட்டேன் என்று சிவபெருமானிடமே பொய் சொன்னார். சிவன் கோபம் கொண்டார். அனைத்தையும் அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் பொய்க்காக கோபம் கொண்டார். அப்போது பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்தன. சிவனுக்கும் 5 தலைகள் உண்டு என்பதால் பிரம்மனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. தலையை கொய்து விட்டார். எப்படி? பிரம்மனின் கர்வத்தையும் அவர் சொன்ன பொய்யையும் தண்டிக்க சிவன் தனது நகத்தால் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். வெட்டப்பட்ட அந்த தலை சிரம் சிவனின் கையிலேயே ஒட்டி கொண்டு விட்டது. அதையே அவர் பிச்சை பாத்திரமாக கொண்டு உலகெங்கும் பிச்சை ஏற்கும் கபாலீஸ்வரராக அல்லது பிச்சாடனராக உருவெடுத்தார். இதன் பொருள் என்ன? படைப்பு கடவுளாக இருந்தாலும் பொய் சொன்னால் தண்டனை உண்டு என்பதையும் அந்த பிரம்ம கபாலமே சிவபெருமானின் கையில் பிச்சை பாத்திரமாக மாறியது என்பதையும் இந்த பாடல் குறிக்கிறது. திருமூலர் ஒரு நுட்பமான கருத்தை சொல்கிறார். நான் என்கிற அகந்தை 5வது தலை எப்போது எழுகிறதோ அப்போது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நட்பு அழிந்துவிடும். எவ்வளவு பெரிய பதவியில் பிரம்மா போல இருந்தாலும் பண்பு அழிந்தால் சிறப்பும் அழிந்துவிடும். இறுதியில் பிரம்மா தன் தவறை உணர்ந்து வழிபட்டதால் அவர் மீண்டும் தாமரை மலரில் அமர்ந்து படைப்பு தொழிலை செய்யும் அருளை பெற்றார். பண்பழி செய் வழிபாடு சென்று அப்புறம் கண் பழியாத கமலத்திருக்கின்ற நன்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் விண் பழியாத விருத்தி கொண்டானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.